அதிக காசு கொடுத்து ஹோட்டல்ல மட்டும் வாங்கி சாப்பிட்டு வந்த ஒரு சூப்பரான ரெசிபியை நமக்கு பிடிச்ச மாதிரி வீட்லயே ரொம்ப சுலபமா எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ நான் 200 கிராம் சிக்கன் துண்டுகள் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக பன்னீர், முட்டை, காய்கறிகள் இந்த மாதிரி கூட நீங்க சேர்த்து செஞ்சுக்கலாம். அதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம். சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காம இதை பல்ஸ்ல மட்டும் லேசா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி. இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி எடுத்த சிக்கன் இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிதமான தீயிலேயே ஆயிலில் நல்லா கலந்து விடுங்க. ஒரிஜினல் ரெசிபியில் சிக்கன் துண்டுகளை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு செய்வாங்க, ஆனால் அப்படியே முழுசாக இருக்கும். நாம் இன்னைக்கு என்னுடைய ஸ்டைலில் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி அரைச்சிட்டு செஞ்சுருக்கோம். இது சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னுடைய டிப் இது. இந்த மாதிரி ஆயிலே கொஞ்ச நேரம் அந்த சிக்கன் நல்லா வதங்கிய பிறகு மசாலா சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தந்தூரி மசாலா சேர்க்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் சீரகத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இந்த மாதிரி கலந்து சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா கூட ஆயிலில் சிக்கன் நல்லா வதங்கி வரட்டும். ஸோ ஒரு மிதமான தீயில ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த தண்ணீர் எல்லாம் வற்றி சிக்கன் இந்த அளவுக்கு ட்ரை ஆன பிறகு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். நம்ம அரைச்சிட்டு சேர்த்ததால சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணீர் எல்லாம் வற்றி சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றி தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு பவுலில் கெட்டியான தயிர் 1/4 கப் எடுத்துருந்தேன், அதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் சேர்க்குறேன். மயோனைஸ் எப்படி செய்கிறது நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாஸ் கலவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். வெறும் மயோனைஸ் மட்டும் கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம், அல்லது மயோனைஸ் கெச்சப் மட்டும் கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் செய்யுங்க. நான் சேர்த்துருக்க இந்த மெத்தட் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஜூஸியாக சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த 4 பொருட்களுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பெஷல் சாஸும் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு பிளேட்டில் மைதா சப்பாத்தி. சப்பாத்தினா ரொம்ப நேரம் வேக வைக்காமல் சில வினாடிகள் மட்டும் சுட்டு எடுத்துருக்கேன். இது நீங்கள் நார்மலாக கோதுமை சப்பாத்தி செய்வீங்களா, அது மாதிரி செஞ்சு சில வினாடிகள் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மைதா, கோதுமை ரெண்டுலேயுமே இந்த ரெசிபி நீங்கள் செய்யலாம். அதில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல மயோனைஸ் சாஸ் எல்லாம், அதிலேருந்து கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதை நீங்கள் மிஞ்சி போன சப்பாத்தியில் கூட செய்யலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வேக வச்சு எடுத்த சிக்கன் இருக்குல்ல, அதை இப்போ சேர்த்துருங்க. ஒரு பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க, சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு சிக்கன் மட்டும் தான் சேர்க்குறேன். இது கூட நீங்கள் வெஜ்ஜீஸ், வெங்காயம், தக்காளி, கார்ன் இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாகவே சேர்த்துக்கலாம், ஒரு சாலட் மாதிரி. இதுக்கு மேலே கொஞ்சம் மொசரலா சீஸ் சேர்க்குறேன். சீஸ் சேர்க்கும் போது நல்லா சீஸியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கங்க. சேர்த்தாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி நம்ம சேர்க்காத பாகம் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து மேலே கவர் பண்ணிடுங்க. இது இன்னொரு மெத்தட்லேயே செய்யலாம், அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு வெண்ணெய் நான் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆயிலில் கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருகி வந்ததும் இதை அப்படியே மெதுவாக வச்சுருங்க. சில வினாடிகளே உங்களுக்கு வெந்து வந்துடும், ஏன்னா ஏற்கனவே லேசாக இந்த சப்பாத்தி சுட்டு எடுத்திருக்கோம். அண்ட் உள்ள சிக்கனும் வேக வச்சு எடுத்தது தான். ஸோ அந்த சீஸ் மெல்ட் ஆகிற அளவுக்கு சில வினாடிகள் மட்டும் வச்சுட்டு திருப்பி போட்டுருங்க. 2 பக்கமுமே திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட வெண்ணெய் அல்லது ஆயில் இடையில கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு நிறம் மாறி வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஆரம்பத்தில் சப்பாத்தியை சில வினாடிகள் மட்டும் சுட்டு எடுத்திங்கன்னா இப்போ வேக வைக்கும் போது பெருசாக ஹார்ட் ஆயிடாது. ஆனால் பழைய சப்பாத்தியில் நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா ஹார்ட் ஆயிரும், ரொம்ப கிறிஸ்பியான மாதிரி ஆகிடும். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைவீங்களா, அதே மெத்தடில் பிசைஞ்சு செஞ்சால் போதும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் இன்னொரு மெத்தட், ரோல் மெத்தடில் கூட செய்யலாம். இந்த மாதிரி சப்பாத்தி முழுக்க அந்த சாஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சென்டரில் நம்மளுடைய சிக்கன் கலவை இருக்குல்ல, நடுவில் வச்சுருங்க. மேலே கொஞ்சம் மொசரலா சீஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காய்கறிகள் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முழுவதுமே சிக்கனில் செய்ய போகிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் மடித்து விட்டு இந்த மாதிரி மடித்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இதையுமே அதே மாதிரி வெண்ணெய் அல்லது ஆயிலில் சில வினாடிகள் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா திருப்பி விட்டு ரோல் மாதிரி இருக்கிறனால எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு நிறம் மாறுற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான கெசடியா மெக்சிகன் ஸ்டைலில் செய்யாமல் நம்ம ஊர் ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். அவங்க ஊர் ஸ்டைலில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பொருட்கள் சேர்த்து செய்வாங்க. பட் நமக்கு பிடிச்ச மாதிரியான மசாலா, நமக்கு பிடிச்ச மாதிரியான எல்லாமே சேர்த்து செய்யும் போது நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு நிறைய மாற்றங்களோடு ரொம்ப சுவையாக சுலபமாக செஞ்ச மெத்தட் இது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.